Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Hallelujah. நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Glory to Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி நம்ம இன்று கேட்க இருக்கிற வசனத்திற்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. எங்கள் இருதயங்களை இந்த வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தில கர்த்தாவே தாழ்த்துகிறோம் அப்பா. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. எப்படி ஞானிகளா இருந்தாலும், ஹalleluya, வான சாஸ்திரிகளா இருந்தாலும், இயேசுவே உம்மை தேடி அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்களே அப்பா, அதுபோல நாங்களும் வெவ்வேறு திசைகளிலே காணப்படுகிறோம். வெவ்வேறு ஓட்டங்களோ எங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. வெவ்வேறு பகுதிகளிலே நாங்கள் காணப்படுகிறோம். ஆனாலும் எப்படி அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்களோ, அதுபோல நாங்கள் இருக்கிற திசைகளிலே இருந்து புறப்பட்டு, இயேசுவே உம்மை தேடி இந்த வேளையிலே கடந்து வருகிறோம். Oh, thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen. Praise you, praise you, praise you. எங்கள் பார்வைகள் எத்தனையோ திசைகளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே இந்த வேளையில எங்களுக்கு உதவி வரும் கன்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கும்படி கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ அல்ல இயேசுவே, எங்களுக்கு வருகிற உதவி உம்மிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்த தேவனிடத்தில இருந்து வருகிறது என்று அறிந்திருக்கிறபடினால எங்கள் கண்களை உம்மிடத்திலே ஏறெடுக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களை அல்ல கர்த்தாவே. ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களை பார்த்து நாங்கள் குழம்பி போகும்படி அல்ல கர்த்தாவே. நாங்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததான அநாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்கள் கண்கள் இந்த வேளையில திரும்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை, மனிதர்களை பார்க்கிற போது குழம்பி போவோம், சோர்ந்து போவோம். ஆனால் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது எங்கள் உள்ளங்கள் மகிழும், எங்கள் உள்ளங்கள் தேற்றப்படும். எங்களுக்குள்ளே உம்முடைய உற்சாகமான ஆவி கடந்து வருவீரே அப்பா. இதோ இந்த வேளையில உம்மை நோக்கி எங்கள் கண்கள் பார்ப்பதாக கர்த்தாவே. நாங்கள் இருக்கிற திசைகளில இருந்து நீர் இருக்கிற பகுதியில கடந்து வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. வேறு இடத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் ஆண்டவரே அது மேலானது கர்த்தாவே. இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மிடத்துல வருகிறோம், உம்முடைய சமூகத்தை தேடுகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஓ ரபா ரிபாதா ராதுனே ஹந்தராதனஷ்யா. ஒரு சிலரா இருந்தாலும் கூட இயேசுவே இந்த வேளையில உம்மிடத்திலே கடந்து வருகிறோம். ஊ ரபாலா ரிபாபா தனாதி ஹந்தராதனஷ்யா. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Praise you, praise you, praise you. ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம், ஆனாலும் அவனிடத்துல கர்த்தர் தரிசனமானீரப்பா. அதுபோல ஒரு சிலர் தான் நாங்கள் இந்த வேளையில, ஆனாலும் எங்கள் நடுவில் உன்னுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுவீராக ராஜா. தாகத்தோடு காணப்படுகிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. சிம்சோன் மிகவும் தாகமுள்ளவனாய் உம்மை நோக்கி வாஞ்சித்தான் என்று, உம்மை நோக்கி கூப்பிட்டான் என்று பார்த்தோமே அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Oh, Jesus. Hallelujah. Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் அவகாசம் பாராட்டபடிக்கு கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. இதோ ரத்தம் பூசி ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்பா உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை, ஜெயம்.
Rabba, Riba, Dura, Diandaradhanashya. Glory to God. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. மருத்துவ தேவைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய இரத்தம் ஹalleluya எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் அவகாசமாய் வைத்திருக்கிறார். இன்று ஹalleluya ரீபதாரதி அந்தராதுனஷ்யா ஓ ரத்தம் பூசி ஜெபிக்கிறோம். பைபிள் ஸ்டடியில இணைந்து வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அவகாசமாய் இருக்கிறது. ரீபதானு திஹந்தநாதனஷ்யா ஓர பௌதன திஹந்தராதனஷ்யா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தருடைய வசனங்களை ஆவலாய் கேட்கும்படி தங்கள் காதுகளை திறந்து வைத்திருக்கிறதா நம்முடைய ஜனத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஹalleluya ஜெயம் தரும்படிக்கு அவகாசமாயிருக்கிறது. ரீபதா ருதியந்தராதனஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya க்ளோரி. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடந்ததை நினைத்து திகையாமல் கர்த்தாவே புதிதாய் நீ செய்ய இருக்கிறதான பெரிய காரியங்களை நாங்கள் நினைத்து விசுவாசித்து எதிர்பார்த்து இந்த வேளையில காணப்படுகிறோம். Glory, glory, Holy Spirit, over amidst us, oh God. Hallelujah. Jesus, we give you all glory and praises. In the name of Jesus we pray. Amen. பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாடல் வரிகளை நான் சாட்ல போடுறேன். Praise the Lord. Hallelujah. Glory to God. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா நம்ம பாடுவோம். நிறைய அலுவல் உண்டு, நிறைய காரியத்துல நம்ம நேரங்கள் செலவிட வேண்டியது இருக்கிறது. நிறைய வாழ்வில போராட்டங்கள் இருக்கிறது, பிரயாசங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சிலராய் ஒரு சில நொடிகள், ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஒன்று கூடி கடந்து வந்திருக்கிறோம். இது தேவ பிரசன்னம் நம்ம மேல கடந்து வரணும். ஒரு விடுதலையோடு ஆவியானவர் நம்மை நடத்தணும். அல்லேலூயா. அதனால நல்ல கரங்களை தட்டி கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். அக்கம் பக்கம் கூட இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து வெட்கம் இல்லாமல் ஒரு வீட்டுல தானே அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நல்ல சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராவாரம் செய்து தேவனை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு பிரத்யேகமான ஒரு ஆலோசனை கடந்து வந்தது. என்னுடைய சாட்சியிலிருந்தும் நான் சொன்னேன், அனுபவங்களிலிருந்தும் சொன்னேன். பெந்தகோஸ்தே சபையில பிரபல் நல்ல அக்ராஸ் தி வேர்ல்ட் இந்த ஒரு அனுபவம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம். நல்ல அதற்காகவே நம்ம கைகள் பரிசுத்த ஆவியினாலே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய அடையாளமே அதுதான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி. ஏன்னா ஒரு பக்கம் மோசே கரங்களை தூக்கி கொண்டு இருந்தான். அது தேவதாசர்களுக்குரிய ஒரு அனுபவமாய், பரிசுத்தவான்களுடைய ஒரு அனுபவமாய் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணினார்கள்? தங்கள் கைகளை கொண்டுதான். ஒரு பக்கம் கேடயம், ஒரு பக்கம் பட்டயம், இப்படிதான் யுத்தம் பண்ணி இருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல ஒரு பக்கம் தேவதாசர்களுடைய கரங்கள் தூக்கப்பட்டு இருக்கிறது இந்த நாட்களிலேயும். அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளுடைய கரங்கள், விசுவாசிகளுடைய கரங்கள் இந்த நாட்களில யுத்தம் பண்ணும்படி, கர்த்தரை துதிக்கும்படிக்கு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. பாடலை நம்ம உற்சாகமாய் பாடுவோம். Praise the Lord. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்,
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நான் நினைக்கிறேன் அந்த படகுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கைகளை நீட்டினார். உடனே என்ன ஆச்சு? அந்த கடல் நீர் சீற்றமா இருந்ததான கடல் நீர் அப்படியே அமைதல் உண்டாச்சு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய கரம் தூக்கப்பட்டிருந்தது. ஆனால் சீஷர்களுடைய கரம் என்ன செய்து கொண்டிருக்கும்? பாருங்க, ஒரு சின்ன கேம், வீடியோ கேமோ இல்லாட்டி ஒரு பேஸ்பாலோ இல்ல எங்கேயோ, அதுல ஒரு சின்னதா ஒரு சாதனை பண்ண உடனே சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? கைகளை தட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எதையாவது வியப்பா கேள்விப்படுகிற போது ஒரு மேடையிலயோ எங்கேயோ எல்லாம் கைகளை தட்டுறது ஒரு வழக்கமாய் நேச்சுரலா இருக்கு. ஹல்லேலூயா. இங்க கர்த்தருடைய கரம் தூக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் சீஷர்கள் எல்லாம் கரங்களை தட்டி இருப்பாங்க. ஹல்லேலூயா. Glory to God. ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். என்ன இது? சுற்றிலும் கடல் சீற்றங்கள் அப்படியே அடக்கப்பட்டுடுச்சே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுபோல தான் நம்ம கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, உம்மால் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. க்ளோரி. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஜீசஸ். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும். க்ளோரி. பேய்கள் ஓடுதையா. ஜீசஸ். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. க்ளோரி. ஹல்லேலூயா. பார்த்திருக்கிறேன் நல்ல பரிசுத்த ஆராதனையில ஒரு பக்கம் வாஸ்தவம் தான், தேவதாசர்கள் கரங்களை நீட்டி இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை துரத்தி கொண்டு இருப்பாங்க. ஆனால் சில சமயங்கள்ல சபையாய் சேர்ந்து கரங்களை தட்டி ஆவியில நிரம்புகிற போது நம்ம அறியாம கைகளை தட்டும். அப்படி தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிற போது என்ன தெரியுமா நடக்கும்? பிசாசு பிடித்திருக்கிற ஜனங்கள் அப்படியே சொல்லண்டு அடிச்சு விழுந்து அந்த பிசாசு ஓடி போவதை நான் அப்படியே கண்கூடா பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த பிசாசுக்கு வீட்டிலேயும் இடம் இல்ல, நம்ம சரீரத்திலேயும் இடம் இல்ல, பிள்ளைகள் நடுவிலேயும் இடம் இல்ல.
நம்ம வாழ்க்கையில இடம் இல்லை. அல்லேலூயா. ஆராதனையும் துதி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவங்களும் நமக்கு அப்படியே ஒரு கிராஃப்ல ஏறிக்கிட்டே போக 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 தானாக மற்ற போராட்டங்கள், மற்ற வருத்தங்கள், மற்ற பிசாசின் அங்க ஒரு சங்கடங்கள், எல்லா சஞ்சலமான சில காரியங்கள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. Glory to God. Praise you Jesus. ஏன்னா நம்ம கைகளை தட்டுகிறது எப்படின்னா, யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் கைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிறதற்கு சமானமாய் இருக்கிறது. வாயில இருந்து துதிகளை நாம் செலுத்துகிற போது, துதி பாடல்களை உற்சாகமாய் பாடுகிற போது சத்துரு பயப்படுகிறான். அவனுடைய அஸ்திவாரங்கள் அசைகிறது. அல்லேலூயா. காரணம், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறார். அவரை நாம உள் உள் ஒரு ஒரு மனமாற உற்சாகமாய் நம்ம துதிக்கிற போது, அல்லேலூயா, அப்படிப்பட்ட துதிகளின் மேல கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே கர்த்தர் காணப்படுகிறார். அதிலே கர்த்தர் காணப்படுகிறார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. Glory. இன்னமும் நான் கர்த்தரை துதித்திடுவேன் என்று நாம சொல்லி இந்த வேளையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. Glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. ஜீசஸ், பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. Praise the Lord. ஃபாதர் பர்க்மான்ஸ் கோச்சுக்கலன்னா நான் இந்த பாடல் வரிகளை கூட கொஞ்சம் மாத்துவேன். ஹல்லேலூயா. பெயரால் கை தட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். க்ளோரி. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நாமம் சொன்னால் போதும். எல்லாரும் ஒருமித்து, பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை தட்டினால் நோய்கள் மறையுதையா. க்ளோரி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. ஒரு சிலராய் நம்ம இருந்தாலும் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, திட்டங்களின்படியே அவருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடங்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். நாமே விரும்பி ஓடுகிற இடங்கள் அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முகமுகமாய் இருதயத்துல நமக்கு தேர்தல் உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படி, ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவது போல, தன் பிள்ளையை தேற்றுவது போல கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு தேற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டதான இடம்தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. அதுதான் எருசலேம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். ஓ, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கே நாம் தேற்றப்படுகிறோமோ, எங்கே நாம் ஹல்லேலூயா க்ளோரி பலப்படுத்தப்படுகிறோமோ, அங்கே நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஹல்லேலூயா அந்த இடம் எருசலேமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த ராத்திரியிலேயும் ஒரு எருசலேமின் அனுபவம் நம் நடுவிலே உண்டாகட்டும். வேத வசனங்களை தியானிக்கிற போது ஹல்லேலூயா எருசலேமிலே நாம் இருப்பது போலதான் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. க்ளோரி டு காட். ஆவிக்குரிய ஒரு நகரமாய் நாம் இதை பார்க்கணும். நம்முடைய கூடுகை என்பது ஒரு ஆவிக்குரிய நகரத்துல நாம் கடந்து வந்திருக்கிற அனுபவம் தான். க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வேதத்துல பார்த்தா the word of God
spread and it flourished தான் இருக்கும். Praise the Lord. மனிதர்களுடைய நாமங்கள் அல்ல, கர்த்தருடைய வசனம் தான் பரம்பி என்ன செய்யும்? மகிமைப்படும். Praise the Lord. அதுதான் the word of God spread and flourished. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஊழியங்களுடைய பெயர்கள் அது பரம்பி அது மகிமைப்படும் நினைக்கிறோம், அல்லது தேவ ஜனங்கள் அல்லது என்ன நினைக்கிறோம் நம்ம மனிதர்களுடைய பெயர்கள் அது பரம்பி அது பிரபல்யமாகும் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்க்கிற போது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய வசனங்கள் தான் என்ன செய்யும்? பரம்பி அது மகிமைப்படும், அது ஃப்ளரிஷ் ஆகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்று நமக்கும் கூட கர்த்தருடைய வசனங்கள் பரலோகத்தில் இருந்தது பரப்பப்படுகிறது அல்லது பரம்பி வருகிறது. பூமி எங்கிலும் அது ஜனங்களை சந்திக்கும்படி அது தாராளமாய் ஏராளமாய் கர்த்தராலே அனுப்பப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் கொடுத்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி. வசனத்தை கொண்டு வருபவர்களுக்கு ஒரு மகிமையும் கிடையாது, ஒரு மேன்மையும் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுதியான கூட்டத்தில் ஒரு ஆளாகத்தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்ம நடுவில் வசனங்களை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார், நம்ம இடத்துல தியானிக்கும்படி அவர் அருள் செய்கிறார். Glory to God. ஆனால் வசனம் மேன்மையுள்ளதாய் மகிமையுள்ளதாய் காணப்படுகிறது. Glory to Jesus. Praise the Lord. நம்ம கடந்த வாரங்களிலே பார்த்து வந்த அதே வசனத்தின் பகுதிகள் தான் அதனுடைய மூன்றாவது ஒரு தொடர்ச்சியாக மூன்றாவது வாரமாய் கூட நம்ம அதுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனுடைய காரியம். சிம்சோன் என்றாலே ஒரு பலன் உள்ளவன். ஹல்லேலூயா, glory to God, praise the Lord. சிம்சோன் என்றாலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டா கூட சொல்லுவாங்க, அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு பலன் உள்ளவன். நான் மிகவும் when I was even small boy, அந்த நாட்களிலே நான் அதிகமாய் கேள்விப்பட்ட ஒரு நபர்னா அது சிம்சோன். எங்க அம்மா அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிற போது அந்த நாட்களிலே சொன்னாங்க, அவனுடைய முடியில அவ்வளவு பலன் இருந்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிதான் அதை என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது அப்படிதான் அதை சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அப்படி அல்ல அதனுடைய உண்மையான காரியம். ஆனாலும் அப்படி சிறு பிள்ளைகளுக்கு சொல்வதில் அப்படி தவறு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற போதுதான் நமக்கு அதன் மேல சிறு பிள்ளைகளுக்கு என்ன வரும்? ஒரு ஆர்வம் வரும். Glory to God. எனக்கு அப்படிதான் சொன்னாங்க, அது இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஆசீர்வாதமாய் ஒரு அம்மா சிறு பிள்ளையாய் நான் இருக்கிற போது எங்க அம்மா சொன்னது, ஆனா அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், தேவ பலன் என்கிற ஒரு சத்தியம் அதுல இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வருடங்கள் பிறகு சிம்சோனை குறித்து தியானிக்கிற போது அவனுடைய தலை முடியில ஒரு பலன் இருந்தது என்று சொல்லிக் கொடுக்க அப்படி ஒரு கோணத்துல அது சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் சொன்ன வந்த விஷயம் தான் என்ன? தேவ பலனை குறித்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ வருடங்கள் கழித்து அதை மீண்டும் தியானிக்கிற போது சிறு வயதுல கேட்டு உள்ளே ஆர்வமா இருந்ததான அந்த காரியங்கள் மீண்டும் எனக்குள்ள என்ன உண்டானது? அது எனக்குள்ள உற்சாகத்தை கொண்டு வந்தது. இப்படி சில மனிதர்களை குறித்து நம்ம சாட்சியாய் வேத வசனத்தின்படி கேள்விப்படுகிற போது அது அவ்வளவு ஒரு நமக்குள்ளேயும் அதே தேவ பலனை கடத்துகிறதாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா, glory. இன்னைக்கு பாருங்க, தேவ ஜனம் எல்லாம் உடையவர்களாய் இருக்கிறோம், ஆனால் தேவ பலன் அற்றவர்களாய் காணப்படுகிறோம். Praise the Lord. We deny the power of God. Hallelujah. It is a form of religiosity. ஒரு மத ஒரு மார்க்கமாய் நாம் அமைக்கப்பட்டு வருகிறோம், ஆனால் கர்த்தருடைய வல்லமைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? ஒரு அறிவையோ ஒரு காரியத்தை குறித்து விளக்கி காண்பிக்கிற போது நமக்குள்ளே உண்டாகிறது என்ன? தேவ பலன். ஹல்லேலூயா, glory. வேதம் சொல்லுகிறது, காண்டா மிருகத்துக்கொத்த ஒரு பலன் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஊராபாலா ரிபாதோனாதி அந்தராதனஷ்யா. Glory to God. Hallelujah. Praise the Lord. நமக்கென்று ஒரு கொம்பு, கர்த்தர் நமக்கென்று ஒரு கொம்பை முளைக்க பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அந்த கொம்பாய் இருக்கிறது. ஒரு அபிஷேகத்தோடு தேவ பலனோடு நாம் காரியங்களை சந்திக்கிற போது ஹல்லேலூயா நாம் அதை முட்டி மோதி ஜெயித்து கொள்ள முடியும். Praise the Lord. Hallelujah.
Glory to God. காண்டாமிருகத்துக்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வின்னிங்னு போய் கேட்டு பாருங்க. அது சொல்லும், எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒரு பலன் இருக்கு, அதை வச்சு எனக்கு எதிரில் என்ன வந்தாலும் என்ன செஞ்சிருவேன், முட்டி மோதி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிங்கத்தை போல புலிகளை போல பதுங்கி இருந்து பாயெல்லாம் காண்டாமிருகத்துக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது பலன் உள்ள ஒரு மிருகம். அது என்ன செய்யும், அதற்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அதற்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஒரு பலன் இருக்கு, அதை வைத்து நான் எதை வேண்டுமானாலும் மோதி உடைத்து நான் கடந்து செல்வேன். Glory to God. சிம்சோன் அப்படிப்பட்டவன் தான். அவன்கிட்ட போய் கேட்டா அவன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. Praise the Lord. கர்த்தர் தான் அவனை வைத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி செஞ்சாரே தவிர அவனுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் எந்த திட்டமும் அவனுக்கு தெரியாது. Glory. அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் தேவ பலன். இன்றைக்கு தேவ ஜனம் அநேக இடங்களில் எப்படி வலுவி போகிறார்கள் தெரியுமா? People are being taught about strategies. Hallelujah. தேவ ஜனங்களுக்கு உபதேசிக்கிறவர்கள் எப்படி செய்யணும், இதை எப்படி நீ சாதித்துக் கொள்ளணும், நீ எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் சொல்லி திட்டமாய் திட்டம் தீட்ட கற்றுக் கொடுக்கிறார்கள். அறிவு பெருகுபடிக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோசிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு பெந்தெகோஸ்தே அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் என்ன தெரியுமா? அவன் பலனுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் பலனுள்ள மனுஷன். அவன் தனக்கு தேவனிடத்தில இருந்து கடந்து வருகிற பலத்தை கொண்டு அவன் எல்லாவற்றையும் ஜெயித்துக் கொள்வான். பாருங்க, பேதுருவும் யோவானும் முடவனிடத்துல போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று அவனுடைய கைகளை அவர்கள் பிடித்து தூக்கி விடுகிற போது அவனுடைய கால்களுக்குள்ளே ஒரு பலன் கடந்து வந்தது. Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. அவனுக்குள்ளே கடந்து வந்ததான தேவ பலனை கொண்டு அவன் குதித்து எழுந்து அவன் தேவ சபைக்குள்ளே கடந்து சென்று தேவனை மகிமைப்படுத்தினான். Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று யோசிக்கிறதற்கு நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு பலனற்று நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனங்கள் அது எப்படி கடந்து வருகிறது தெரியுமா? அது தேவ பலனை உடையதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற போது சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் பலனாயும் இருக்கிறது. ஹூராபாலா ரிபாதுனதி அந்தராதனஷ். Glory to God. Hallelujah. சிம்சோன் இடத்துல போய் கேட்டால் அவன் சொல்லுவான், அவன் ஒரு கதவை வைத்து பூட்டி இருந்தாங்க, ஒரு பெரிய கேட், ஒரு அயன் கேட். வேதத்துல வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, ஆனால் அவனிடத்துல போய் கேட்டா அவன் சொல்லுவான், ஒரு அயன் கேட்டை வச்சு பூட்டி இருந்தாங்க, அதை எப்படி திறக்கணும்னு சாவி எல்லாம் நான் தேட போகல. ஹல்லேலூயா. நான் என்ன செய்தேன் தெரியுமா? எனக்கு இருக்கிற பலனை கொண்டு, தேவன் எனக்கு தரிப்பித்து இருக்கிறதான பலத்தை கொண்டு நேரா போனேன். யார்கிட்ட போய் இந்த கதவை திறக்க சொல்லலாம், அல்லது கதவு என்னைக்கு திறக்கும், அல்லது அதற்கு சாவி கிடைக்குமா, அதை எப்படி திறக்கணும், அதனுடைய நம்பர் லாக்னா அதனுடைய நம்பர் என்ன, அந்த சூழ்ச்சிகள், அந்த திட்டங்கள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இருந்த பலனை கொண்டு நான் என்ன தெரியுமா செய்தேன்? நான் அந்த பெரிய அயன் அந்த கேட்டையே பிடுங்கி தூக்கிட்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. அந்த வேதத்தின் அந்த பகுதிகளை எல்லாம் வாசித்தா பிரமித்து போவோம். ஹல்லேலூயா. தேவ பலன் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வந்தால் அவன் எப்படி காணப்படுவான்? அவன் அந்த கேட்டையே கையில பிடுங்கி தூக்கிட்டு போயிட்டான். இவன் எப்படி இங்க வருவான்னு சொல்லி சத்துருக்கள் பதிவு இருந்தார்கள், பதுங்கி பார்த்து கொண்டு இருந்தார்கள். இவன் கேட்டையே தூக்கிட்டு போறதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இங்கே இருப்பாங்க, பயந்து ஓடிட்டாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. பாருங்க, நிறைய திரைப்படங்கள் நமக்கு தெரியும். தமிழ்ல எல்லாம் முக்கியமா சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாம் முக்கியமா எப்படி இருக்கும்? ஒரு ஆள் 1000 பேர் அடிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Hallelujah. அல்லது அந்த காலத்து திரைப்படத்துல எல்லாம் பார்த்தா 2 பக்கம் சங்கிலி கட்டியிருப்பாங்க, இழுப்பான், மொத்த தூணும் கீழே விடும். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நிறைய திரைப்படங்கள் உண்டு. திரைப்படங்கள் நம்ம நினைக்கிறோம் திரைப்படங்கள்னா அது மனுஷனுடைய கற்பனை இல்ல, அத கூட மனுஷனால கற்பனை பண்ண முடியல. ஏன் தெரியுமா? வேதத்துல இருந்துதான் திருடுனாங்க. அத கூட. Praise the Lord. பரிசுத்த வேதாகமத்துல இல்லாத ஒண்ணு இல்ல. ஹல்லேலூயா.
ஏன் தெரியுமா? சிம்சோனுடைய காரியத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை சங்கிலிகளாலே கட்டி வைத்திருந்தார்கள். இழுக்கிற இழுப்புல அவன் கட்டி வைத்திருந்த தூணே இடிஞ்சு விழுந்து அத்தனை பேர் மேலேயும் அது விழுந்துருச்சு. அல்லேலூயா. சினிமால இப்பதான் அதெல்லாம் எடுக்கிறான். ஆனா அதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல இருந்து எடுத்து இவங்க காப்பி அடிச்ச காரியம் தான். அல்லேலூயா. ஒருத்தன் அத்தனை பேர் அடிப்பான். அல்லேலூயா. கையில கிடைக்கிற சின்ன பொருளை வச்சு எத்தனையோ பேர் அடிச்சு வீழ்த்துவான். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? வேதத்துல தான் நாம் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் இவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோ ஹீரோ என்னென்னமோ வச்சு கதை எழுதுறாங்க. ஆனால் வேதம் தான் சிம்சோன் இடத்துல தேவ பலன் கடந்து வந்த போதெல்லாம் அவன் அப்படி பயங்கரமாய் அவன் காணப்பட்டான். அவன் நடந்து கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அவனை கட்ட முடியாது. அவனுக்கு விரோதமாய் எவ்வளவோ திட்டம் தீட்டி தான் அவனை கடைசியா சங்கிலியில கட்டி வைக்கிறாங்க. கண்களையும் குருடாக்குனாங்க. ஆனாலும் கூட தேவ பலன் வந்தபோது திட்டங்கள் எல்லாம் சுக்கு நூறாய் நொறுங்கி கர்த்தர் நினைத்திருந்ததான காரியம் பெலிஸ்தியர்கள் முழுவதுமாய் சங்காரம் செய்யப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Glory to God. Hallelujah. Praise the Lord. சில சமயங்களிலே நமக்கு விரோதமாய் சில சூழ்ச்சிகள் எழும்பி வந்து நம்மை கட்டி வைத்திடும். ஆனாலும் கூட ஹalleluya, தேவ பலன் நமக்கு கடந்து வருகிற போது எல்லாவற்றையும் உடைத்து விட்டு தேவனுடைய காரியம் நிகழ்ந்தேறும்படி நம்மால தேவ பலனை கொண்டு செயல்பட முடியும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். Holy Spirit. Hallelujah. Glory to God. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது ஏதோ அறிவை சேகரித்துக் கொள்ளுகிறதான அனுபவம் கிடையாது. தேவ பலனை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். கர்த்தருடைய வசனங்களை கடந்து வர 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 நமக்குள்ள தேவ பலன் வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் வருகிற சமயங்களை முழுவதுமாய் அபியாசப்படுத்திக்கணும். அதனாலதான் எனக்கெல்லாம் என்னுடைய போதகர் எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? என்னுடைய பாஸ்டர், கர்த்தருடைய வசனத்தை நீ அப்படியே அமைதியா கவனிக்க கூடாது. நீ வசனம் வருகிற போது நீ கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீ துதித்து தேவ வசனங்களை பெற்றுக்கொள். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. ஏனென்றால் ஜீவனுள்ளவைகள் அசையும். ஜீவனுள்ளவைகள் என்றைக்கும் பிரதியுத்தரங்களை கொடுக்கும். The living will always respond. Hallelujah. எப்படி பாருங்க, டாக்டர்கிட்ட போனா நம்ம முட்டியில ஏதாவது பிரச்சனை, கால்ல ஒரு பிரச்சனைனா என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு சின்ன சுத்தியல் எடுத்து டப்புன்னு முட்டியில் அடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க நம்ம கால்கள்ல இன்னும் ஜீவன் இருக்கா இல்லையா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில நோடல் பாயிண்ட்ஸ்ல டக்குன்னு அடிப்பாங்க. அடிச்ச உடனே கால் அப்படி எழும்பும் தானா. என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க, சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னா, இல்ல அப்படிதான் செக் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது போலதான் ஜீவ வார்த்தைகள் கடந்து வருகிற போது நமக்குள்ள அது டொக்குன்னு ஒரு அடி அடிக்கும். நம்ம உடனே என்ன செய்யணும்? எழும்பணும். பிரைஸ் தி லார்ட். துதி பலிகளோடு எழும்பணும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம எழும்பணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம எழும்பணும். இப்படி தேவ பலனுள்ள ஒரு கூட்டமாய் நாம காணப்படணும். எங்க பாருங்க, நான் வளர்க்கப்பட்ட பெந்தகோஸ்தே அந்த ஆவிக்குரிய சபையில ஒரு சிலரா இருந்தாலும் சரிதான். முதல்ல எங்க அப்பா எல்லாம் வந்தப்ப அவருக்கு என்ன இவ்வளோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனாலும் கூட போதகர் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனா அவர் சொல்ல வருகிற அர்த்தம் அதுதான். என்னன்னா, எப்படி இவர் இவ்வளவு அதை ஆழமா இப்படி அவர் எடுக்கிறார் அந்த மெசேஜ. அல்லேலூயா. 1000 பேர் இருக்கிற இடங்கள்ல நம்ம அப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கலாம். ஆனா ஒரு சிலரா இருந்தாலும் ஆவியில நிரம்பி நடத்துகிற போது எடுக்கிற விதங்கள் வேறு வேறு மாதிரி கூட இருக்கலாம். சில சமயத்துல சோர்வா கூட எடுக்கலாம், சோர்வா கூட நம்ம காணப்படலாம். ஆனால் வசனங்கள் நமக்குள்ளே வருகிற போது, அதை பெற்றுக்கொள்கிற போது அல்லது பகிர்ந்து கொடுக்கிற போது நமக்குள்ளே நம்ம அறியாமல் தேவ பலன் நமக்குள்ளே தரிப்பிக்கப்பட்டு கொண்டே வரும். அல்லேலூயா. சரி, நம்ம கடந்த வாரங்களிலே என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? சிம்சோனுடைய காரியங்களில அவன் தாகம் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய தாகம், அவன் சொன்னான், நான் மிகவும் தாகம் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவன் தாகம் தீர்க்கப்பட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம்
தாகம் இல்லாமல் காணப்படக்கூடாது. வசனங்களை நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா? தாகமுள்ள மான்கள் நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுகிறது போலதான் நம்ம காணப்படணும். அப்பதான் வசனங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே கடந்து வரும். அதனுடைய ஆவி நமக்குள்ளே கடந்து வரும். அதனுடைய பலன் நமக்கு தரிப்பிக்கப்படும். ஹalleluya, glory to God, praise the Lord. வருகிற நாட்களிலே எல்லாம் தேவ ஜனம் தேவ பலன் இல்லாமல் கொஞ்சமும் போக முடியாது. praise the Lord. எவ்வளவோ அறிந்த பகுதியில கூட தேவ பலன் இல்லாமல் கடந்து போக முடியாது. glory to God. தேவ பலன் இருந்துச்சுன்னா அறியாத பகுதிகளா இருந்தாலும் சரி, மூடப்பட்ட பகுதிகளா இருந்தாலும் சரி, இந்த கதவு எப்ப திறக்கும்னு காத்திருக்க வேண்டியது இல்ல. தேவ பலத்தோடு போகிற போது அதை முட்டி மோதி உடைத்து கடந்து போய் விடலாம். ஹalleluya, glory to God, praise the Lord, thank you Jesus. சிம்சோனை குறித்து நம்ம முதல் வாரம் அதுதான் பார்த்தோம். அவன் தாகம் தீர்க்கப்பட்டது எங்க? கண்மலையிலே இருந்து, பள்ளத்திலே இருந்து தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்தார். அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதான விசுவாசிகளுடைய உள்ளத்திலே இருந்து வற்றாத ஜீவ தண்ணீர்களுள்ள நதிகள் புறப்பட்டு வரும். உள்ளத்திலிருந்து அங்க எப்படி பள்ளத்திலே இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவன் தாகத்தை தீர்த்ததோ, அதுபோல நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் எப்படி காணப்படணும்? தாகமாய் இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்காய் தாகமாய் இருக்கணும். அவருடைய சத்திய வசனங்கள் எனக்கு வேணுமே என்று தாகமாய் இருக்கணும். என்னோடு ஆவியானவர் பேசணுமே என்று தாகமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போது ஜீவ தண்ணீரினாலே நாம் தாகம் தீர்க்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். வேறு எந்த காரியத்தினாலேயும் பூமியில தாகம் தீர்க்கப்பட முடியாது. தாகம் ஒரு மனுஷனுக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டுமேனால் அவன் கர்த்தரிடத்திலே தான் வர வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாகத்தான் விசுவாசி தேவனுடைய பிள்ளை தாகம் தீர்க்கப்பட முடியும். He will be only satisfied by the Holy Spirit. மற்றவர்களுடைய டெஸ்டிமோனிஸ் நம்முடைய தாகத்தை தீர்க்காது. மற்றவர்களுடைய உபதேசங்கள் நம்முடைய தாகத்தை தீர்க்காது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளைகளானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளா ஆனாலும் சரி, வாயும் வயிறும் தனித்தனி, தாகமும் பசியும் தனித்தனி. அவங்க ஒவ்வொரு மனுஷனும் தனக்காக தாகம் உள்ளவனானாதான் அவன் என்ன செய்ய முடியும்? தண்ணீரை மிகுந்த அளவிலே அவன் பருகிக் கொள்ள முடியும். Praise the Lord. Hallelujah. Glory to God. அப்ப நம்ம குடும்பமாய் ஆராதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம், பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா தாகம் தனிப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவினுடைய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவன் உள்ள நாட்களிலே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவ தண்ணீராய் நமக்கு அவகாசமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் தாகம் உள்ளவர்களா இருந்து அந்த தண்ணீரை பருக வேண்டும். 2ஆம் வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் தெரியுமா? ஹல்லேலூயா, glory to God. நினைக்கலாம் இன்னும் இன்றைக்கு வசனத்துக்கே வரலையேன்னு சொல்லி, ஆனால் வேகமாய் நம்ம முடிக்கலாம். 2ஆம் வாரம் என்ன நம்ம பார்த்தோம் தெரியுமா? praise the Lord, hallelujah. அவனை குறித்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அவனுடைய கைகள் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் ஒரு அக்கினி நெருப்பு கயிறின் மேல வந்து விழுந்தது போல், அது எப்படி நூல் போல ஆகி அருந்தது போனது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம அதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி விடுதலை உள்ளவர்கள் என்றைக்கும் ஆராதிப்பார்கள், விடுதலையோடு ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியே சோர்ந்து கைகட்டி கை கும்பித்து அப்படியே காணப்படுகிறது அல்ல. நல்ல கரங்களை தேவனை மகிமைப்படுத்தி நாம் பழக வேண்டும். நம்ம கைகள் யுத்தம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு அதை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நம்ம காண இருக்கிற வசனங்களை கூட நம்ம பார்ப்போம். அதே ஜட்ஜஸ் 15th சாப்டர். இன்னைக்கு நிறைய கிடையாது, அதனால நம்ம வேகமாய் பார்த்து முடிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Judges 15th chapter நம்ம எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. அதனுடைய 16வது அல்லது 15வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க, இதுக்கு அப்புறம் இருக்கிற பகுதியும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அவன் தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதற்கு முன்பாக இருக்கிற பகுதியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவனுடைய கை விடுதலை ஆக்கப்பட்டதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய காரியங்களை நம்ம மீண்டும் ரொம்ப பார்க்க வேண்டியதில்லை. வேண்டுமானால் அதனுடைய ரெக்கார்டிங் ஆன்லைன்ல இருக்கு. நம்ம அதை கண்டிப்பா போய் நம்ம கேட்டு நம்ம இந்த பகுதியை நம்ம நல்லா புரிந்து கொள்வோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிசீவ் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் தட் வேர்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதனுடைய நடுவுல இருக்கிற காரியம் என்ன? ஒன்னு கை விடுதலை ஆக்கப்பட்டுச்சு, இன்னொன்னு அவன் தாகம் தீர்க்கப்பட்டான். ஆனால் இதற்கு நடுவுல ஒரு பெரிய ரட்சிப்பு நிகழ்ந்ததாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன என்று நம்ம பார்த்தால் அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? 15வது வசனத்துல ஜட்ஜஸ் 15:15 உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Jesus. இந்த பரிசுத்த வேதாகமத்தை விடவும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இந்த பூமியில கிடையாது. ஹல்லேலூயா. Glory to God. சிறு பிள்ளைகள்கிட்ட நம்ம இதை சொல்லி புரிய வைக்கணும். பாருங்கப்பா, இந்த பூமியில உங்களுக்கு என்னென்னமோ உலகம் கொண்டு வரும். சினிமா கொண்டு வரும், கதைகள் கொண்டு வரும், என்னென்னமோ கொண்டு வரும். நம்ம நினைக்கிற எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நீங்க போவீங்க. ஆனா அதுல என்ன இருக்காது? டெப்த் இருக்காது. கொஞ்ச நேரத்துல அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போரிங் தான். ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு சாமான் கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சொந்தக்காரங்க நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்ல. சொந்தக்காரங்க என்னைக்குமே நம்ம அன்பாய் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அன்பாய் நம்ம உற்சாகமாய் காணப்படும். ஆனாலும் நான் கேள்விப்படுகிறது என்னன்றது தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு சொந்த பந்தங்கள் என்னைக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் கேள்விப்படுகிறது எப்படி இருக்கு? யாராவது சொந்தக்காரங்க வந்தா கொஞ்சம் திருப்தி ஆகுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதுசா போன் வாங்கினா கொஞ்ச நேரத்துக்கு நல்ல எக்ஸைட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அதுவுமே ஒண்ணும் கிடையாது. அப்படி எல்லாமே பூமியில அப்படிதான் இருக்கு. ஆனா வசனம் பாருங்க, இன்னும் எத்தனை வருடங்கள் கழித்து வாசித்தாலும் இதுல இருந்து ஒரு புதிய வெளிப்பாடு வந்துகிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் அதிலே இருந்து நம்மை பலப்படுத்திக் கொண்டே தான் இருப்பார். புதிய காரியங்களை வசனங்கள் அதேதான். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். வசனம் அதே வசனம் தான். ஆனால் வசனத்தினுடைய கிரியை, the work of the word is new. Amen. Hallelujah. ஒரு வசனம் நமக்குள்ளே நடப்பிக்கிறதான ஒரு கிரியை புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய கிரியையை இந்த வசனத்தை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோட தான் நம்ம வசனத்தை கவனிக்கணும். ஹல்லேலூயா. glory. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, ஆங்கிலத்துல and he found, Simson found a fresh jawbone of a donkey and put out his hand and took it, and with it he struck 1,000 men. அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கொஞ்சம் பேர் இல்ல, 1000 பேர். 1000 பிரச்சனை இருக்கலாம். நம்ம இப்போது என்ன சொல்லுவோம்? எனக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, அதெல்லாம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? 1000 பிரச்சனையும் தீர்த்துட்டான். அல்லேலூயா. இவன் வாழ்க்கையில இருந்த 1000 பிரச்சனை, ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அல்லது சோதனைகள் அல்லது போராட்டங்கள் அல்லது வேதனைகள் எவ்வளவு அநேகமாயிருக்கு. ஆனா அவற்றிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதுபோல 1000 பிரச்சனை, 1000த்தையும் கொன்றான். அல்லேலூயா. ஒரு ஆள் கூட தப்பித்து ஓட கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். கற்பனை பண்ண முடியுதா? பாருங்க, சினிமா எல்லாம் தோத்து. Glory to God. சினிமாலாம் இங்க இருந்து தான் காப்பி அடிச்சிச்சு. நான் எப்படி நினைக்கிறேன், முதல்ல இஸ்ரேல்ல இருந்து தான் ஒருவேளை டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க.
அவங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் பைபிள்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்போம். அல்லேலூயா, glory to God. பாருங்க, 1000 பேரை கொன்று போட்டான். 1000 பிரச்சனை. குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எதிர்காலத்தை நினைச்சா பிரச்சனை. எதை நினைச்சாலும் எந்த பக்கம் போனாலும் அதுல என்ன இருக்கு? பிரச்சனை தான் இருக்கு. அல்லேலூயா. சிம்சோனுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவன் பச்சை தாடை எலும்பை எடுத்து என்ன செஞ்சிட்டான்? 1000 பேரையும் கொன்று போட்டுட்டான். அல்லேலூயா, glory to God. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தா, கர்த்தர் நம்முடைய கைகளை விடுதலையாக்கி இருந்தா, கர்த்தருடைய உதவி நமக்கு இருந்தா, தேவ வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தா, ஜீவ வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியும்? 1000 காரியமா இருந்தாலும் எல்லாவற்றின் மேலேயும் ஜெயம் எடுக்க முடியும். Praise the Lord. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு பலன் உண்டு என்று பவுல் சொன்னானே, அது போலதான். அல்லேலூயா. சரி, முதல்ல நமக்கு நம்ம குறிப்பா நீங்க பார்க்கணும், குறிப்பு எடுத்துக்கொள்ளணும், பாயிண்டா பார்க்கணும்னா முதல் காரியம் என்ன தெரியுமா? இந்த பகுதியில இருந்து நம்ம கைகள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், தேவ சபையில ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம், கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் நமக்கு ஒரு காரியம் தெரியணும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சத்திய வசனங்கள் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. நம்முடைய கைகள் கட்டுல இன்னும் இல்ல. அல்லேலூயா. பாரம்பரியமான நம்ம வளர்ந்து வந்ததான கிறிஸ்தவமாவே இருந்தாலும் அதனுடைய சடங்காச்சாரங்கள், அதனுடைய போக்குகளினாலே கட்டப்பட்டு இருந்திருப்போம். குடும்பத்திலே பாரம்பரியமாய் கடந்து வருகிற கட்டுகளும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய ஜீவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க தொடங்கின பிறகு நம்முடைய கைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதான் முதலாவது காரியம். ஆனால் பல வேளைகளிலேயும் அது தெரியாமல் நாம் நடந்து கொள்வோம், அல்லது அது நடந்தது போலவே நம்ம கைகள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதையே நாம் என்ன செய்ய மாட்டோம்? காண்பித்துக் கொள்ள மாட்டோம். கட்டப்பட்டது போலவே நடப்போம். கையில ஒண்ணுமே இல்லையே, என்னப்பா அப்படியே நடந்துகிட்டே இருக்க, கை கட்டப்பட்டது போலவே இருக்கு, கைகள் ஏன் உனக்கு அசையல? வர நம்ம ஊர்ல நம்ம பேசும்போது ரொம்ப கை அசைச்சு பேச மாட்டோம். இங்கெல்லாம் நான் முதல்ல யூஎஸ்க்கு வந்தப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் ஆபீஸ்ல பேசும்போது என் கண்ணை குத்திடுவாரோன்னு நினைச்சேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவ்வளவு கை இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். விடுதலையோடு நம்ம காணப்படும். இல்லை, நம்ம அப்படி பேசும்போது அப்படி இருக்கிறோமோ இல்லையோ, அது இல்லை என்னுடைய பாயிண்ட். நான் சொல்ல வருகிறது என்ன? கைகள் நமக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? திருஷ்டாந்தமாய் அதை நம்ம பார்க்கணும். மெட்டபாரிக்கலா, ஒரு ஒப்பனையாய் நம்ம அதை பார்க்கிற போது நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால முடியல, என் மனதுல இதுக்கு மேல என்ன செய்ய முடியல, சோர்வாகிறேன், இதை என்னால செய்ய முடியுமான்னு தெரியல, என்னுடைய கோபத்தை என்ன செய்ய முடியல, என்னால அடக்க முடியல. இதெல்லாம் விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பாக நாம சொல்லி வந்த வார்த்தைகள். இப்ப அப்படி இல்லை. மோசே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கோலை கீழே போட்டுறான், திரும்பி எடுக்கலாம், எடுன்னு சொல்றாரு. ஆனா எடுக்கிறதுக்காட்டியும் அந்த கோல் பாம்பா மாறிடுச்சு. சரி, இவன் ஒருவேளை வனாந்திரத்துல பாம்பை பிடித்த பழக்கம் உள்ளவனா இருந்தாலும் எப்படிதான் பாம்பை பிடிப்பாங்க? அதனுடைய தலை பக்கத்துல இருக்கிற கழுத்தை தான் பிடிச்சு எடுப்பாங்க போல. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ அதனுடைய வால் பகுதியை பிடிச்சு தூக்குன்றார். இவனுக்கு என்னவும் புரியல. கண்ட்ரோலே இல்லாத ஒரு பகுதி, வாளை பிடிச்சா நிச்சயமா கொத்திரும். அல்லேலூயா. ஆனா இவன் அதை போய் பிடிக்கிறான், அது மறுபடியும் இவன் கையில கோலா மாறிடுச்சு. Glory to God. Praise the Lord. பாருங்க, அது போலதான் நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, எப்படி என்னுடைய மனது எப்படி இருக்கு? இப்ப அந்த சர்ப்பம் போலதான், மோசேக்கு முன்பாக இருந்த சர்ப்பம் போலதான். அது என்னால பிடிக்க முடியாது. என் மனது என் கையிலேயே கண்ட்ரோல்ல இல்ல. நான் சாப்பிடுறது எனக்கு கண்ட்ரோல் இல்ல, நான் தூங்குறது எனக்கு கண்ட்ரோல் இல்ல, நான் பேசுறது எனக்கு கண்ட்ரோல் இல்ல, என்னுடைய கோபம் எனக்கு கண்ட்ரோல்ல இல்ல. என்னாலும் எனக்கு என்னுடைய இப்படிதான் நடந்து கொள்ளணும்ன்றது என்னுடைய கண்ட்ரோல்லே இல்ல. என் கைகள் அதை என்ன செய்யல. கைகள் கட்டப்பட்டு இருக்கிறவனை போல நம்ம சில வேளைகள்ல பேசுறோம். யோபு பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தேவனிடத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உடனே சொல்றான்,
அவன் கைகளை எடுத்து வாயை பொத்தி கொண்டான் என்று இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சொல்றோம், வாயில நம்மளால சில சமயத்துல என்ன செய்ய முடியல, பேசுவதை நம்மால சில சமயத்துல நிற்பாட்ட முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, கோபமாய் பேசிடுறோம், வெறுப்பாய் பேசிடுறோம். ஆனால் கைகளை எடுத்து என்ன செஞ்சுட்டான் யோபு, வாயை பொத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். எப்படி அவனால செய்ய முடிஞ்சு? அவன் கை விடுதலையாயிருச்சு. ஒப்பனையாய் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நாம் கை விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. எனக்கு உதவி செய்ய முடியல, என்னுடைய குடும்பத்துல என்னால பிள்ளைகளை நடத்த முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு கைகள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால, அல்லது அதை உணர நாம் மறுக்கிறதுனால, அல்லது நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது இல்லை என்கிறதுனால நாம் எப்போதும் என்ன சொல்லுகிறோம்? இது என்னால முடியல, இது என்னை மீறினதா இருக்கிறது, இந்த காரியங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, என்னால கண்ட்ரோல் பண்ண கூடாததா இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறோம். அல்லேலூயா. முதல் பாயிண்ட், நம்ம கைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, உபாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. ஆமென். கர்த்தர் நம்ம கைகளை தாராளமாய் திறந்து வைக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. கைகளை மூடி வைக்க கூடாது, தாராளமாய். ஒருத்தரை வாழ்த்தணும்னாலும் தாராளமாய் வாழ்த்தணும். ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா தாராளமா உதவி செய்யணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நண்பர் சொல்லுவார், கைகள் என்ன செய்யுமா, வீட்டுல வெளியில எல்லாம் நான் என்ன வேலை வேணா செஞ்சிடறேன், ஆனா வீட்டுல என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்றோம். பல வேலைகளிலையும் முக்கியமா சகோதரர்களுக்கு இந்த காரியம் இருக்கு. ஆனா பாருங்க, அவர் ஒரு போதகர் தான், பாஸ்டர் தான். ஆனா அவரே என்ன சொல்லுவார் தெரியுமா? வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவியா என்ன செய்யறாரு, பாத்திரம் கழுவணும்னா கூட என்ன செஞ்சிருவேன், தாராளமா கழுவி கொடுத்துருவேன். எக்ஸ்ட்ராவா 2 பாத்திரம் இருந்தா கூட என்ன செஞ்சிருவேன், கழுவி கொடுத்துருவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தாராளமாய் உன் கையை தாராளமாய் திறந்து, அல்லேலூயா, நம்ம அப்படி காணப்படணும். நம் சகோதரனுக்கு நம்ம காணப்படணும், கடினமாக்காமல். பிரைஸ் தி லார்ட், நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. க்ளோரி. ஒருத்தனுக்கு நேரம் கொடுக்கணுமா, தாராளமா நேரம் கொடுக்கணும். Glory to God. Not at the compromise of our duties for our own homes, but if time permits, if it allows, we need to open our hands freely. இதான் முதல் காரியம். நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கைகள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும். இரண்டாவது காரியம், இங்கே பார்க்கிறான், தாடை எலும்பு இவன் முன்பாக இருக்கிறது. ஆனால் சத்துருக்கள் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க, பெலிஸ்தியர்கள் சுற்றிலும் வந்துகிட்டே இருக்காங்க. இவன் கைகள் விடுதலையாக்கப்பட்டிருக்கு. ஆனா இவன் நம்மளா இருந்தா என்ன தெரியுமா கேட்போம், என் கை விடுதலையாக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னும் அப்படியே தானே இருக்கு, இன்னும் என்னுடைய 1000 பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. அல்லேலூயா. என் கைகள் விடுதலையாக்கப்பட்டது உண்மைதான், ஆனா பிரச்சனை போகலையே, எனக்கு முன்பாக இருக்கிற சத்துரு மாறலையே, எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாங்களும் விடுதலை பெற்றுக்கொண்டோம், ஆனால் பிரச்சனை புதுசு புதுசா அப்படியே தானே வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்படிதான் இவனும் சொல்லி இருந்திருக்கணும். ஆண்டவரே பாருங்க, என் கை விடுதலையாய் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆள் வந்தானா என் விடுதலையாக்கப்பட்ட கையை கொண்டு நான் என்ன செஞ்சிருவேன், கொஞ்சம் மல்லு கட்டிடுவேன். 2 பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் அடிதடி பண்ணி எப்படியா தப்பிச்சுப்பேன். 1000 பேர் வராங்களே, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு கையில ஒரு வெப்பன், ஒரு பட்டயம் கொடுத்திருந்தீங்கன்னா, நம்ம சொல்றதெல்லாம் அப்படிதான். நமக்குள்ளேயே இன்னொரு மைண்ட் வாய்ஸ் வரும், அப்படியே கொடுத்திருந்தாலும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. Glory to God. ஆனால் இங்கே பாருங்க, பட்டயம் இவனுக்கு கையில இல்ல. He did not have an appropriate weapon. கையில எந்த பட்டயமும் இவனுக்கு கொடுக்கப்படல, கேடயமும் இல்ல.
அப்ப இவனுக்கு முன்பாக இருந்த ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை கொண்டுதான் 1000 பேரை கொன்று போட்டான். Hallelujah. Sometimes we expect from God for that one thing, while the Lord is showing us something else. Hallelujah. இதுதான் வேணும்னு நம்ம சில சமயத்துல அதை எதிர்பார்த்து காணப்பட்டு கொண்டு இருப்போம். இதுவே தான் வேணும்னு சொல்லி நம்ம அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். கண் எதிரில இருக்கிற பச்சை தாடை எலும்பை என்ன செஞ்சிருக்கவே முடியாது, இவன் கண்டு இருக்கவே முடியாது. காரணம், இவன் கண்கள் எதை தான் தேடி இருக்கும், ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருந்தான்னு வைங்க, அட்லீஸ்ட் ஒரு அருவாமனையாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருந்தான்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா, இவன் கண்ணுல பட்ட அந்த பச்சை தாடை எலும்பை எடுத்துட்டான். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு. அல்லேலூயா. க்ளோரி. நிச்சயமா ஆயுதம் வேணும். சில சமயங்களில சில காரியங்களை நம்ம வெறும் கையில என்ன செய்ய முடியாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வெறும் கையில முலம் போட முடியாதுன்னு. அதுபோல வெறும் கையில என்ன செய்ய முடியாது, நம்மளால சில காரியங்களை சாதித்து கொள்ள முடியாது. We need a tool. We need a weapon. We need some help. We need some connections. We need some things to grab. Hallelujah. We need to know to grab something to support us. Hallelujah. எதையாவது எடுத்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் எல்லாரையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு we need to pick it up. Hallelujah. எதையாவது எடுக்கணும் கையில. Praise the Lord. Hallelujah. அதுதான் இரண்டாவது காரியம். We need to pick. We need a weapon. மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னா, we need to pick up the exact one that the Lord is showing us. It is very precise. பாருங்க, நான் எப்போதும் சொல்லுவேன், சில சமயத்துல முழு வசனத்தையும் நம்ம கேட்போம், ஆனா அது வேகா தான் நமக்குள்ள வந்திருக்கும். முடிவுல அதை குறித்து நம்ம எண்ணி பார்க்கிற போது அதுல இருக்கிற குறிப்பிட்ட காரியங்களை நம் மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு பதிலா பரவலா அதுல இருந்து எடுத்துக்கும். அல்லேலூயா. The Lord, இப்போ வெனஸ்டே நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி வரோம்னா எனக்கு நல்லா தெரியும் ஆவியானவர் இதை எப்படி கொண்டு வராருன்னு. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் கொண்டு வரார். It is very precise. Hallelujah. It is not random. It is not just anything. It is very precise. Never before that was introduced to us, or never before we had a chance to grab it and apply it. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கொண்டு வரார். நம்ம இடத்துல தேவன் பேசுகிறது எப்போதுமே அப்படிதான், குறித்த காரியமா இருக்கும். வெரி precise. Hallelujah. ஆனால் அநேகர் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பல டீச்சிங்ஸையும் அதுல கொண்டு வந்து என்ன செஞ்சிருவோம், சொல்லப்பட்ட அன்றைய தினத்துல உபதேசிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தவிர மற்ற காரியங்கள் மேல நம்ம மனம் போய் என்ன செஞ்சிருவோம், அதை பேச தொடங்கிடுவோம், அதை குறித்து நம்ம யோசிக்க தொடங்கிடுவோம். அல்லேலூயா. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதோட இதை என்ன செஞ்சிருவோம், 10 நமக்கு 10ல 11ன்னு சொல்லுவாங்க. 10 தெரியும், அதுல இது 11ஆ போய் உட்காந்தி. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அன்றைய தினத்துல இன்றைக்கு குறிப்பிட்ட இந்த ஆத்துமாவுக்கு இந்த ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பார். Hallelujah. Glory. It's very precise. சிம்சோனுடைய இந்த இந்த அவனை பிக் பண்ற அந்த காரியம், it is a very accurate weapon or a tool. Hallelujah. It's a jawbone of a dead donkey, a fresh jawbone. Hallelujah. கழுதையின் தாடை எலும்பை அவன் எடுத்து அதை கொண்டு 1000 பேரை அவன் கொன்று போடுகிறான். Praise the Lord. Hallelujah. When you are able to precisely pick that one thing that the Lord is showing you, you will be able to deal with even 1000 challenges. Hallelujah. கர்த்தர் தருகிறதான அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சரியாய் எடுத்துக்கொண்டால் அதை கொண்டு 1000 காரியங்களையும்
பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து ஜெயம் பெற்றுக் கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல என்னுடைய நண்பர் சொன்னார், ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறாரு. அங்க ஒரு டூல், ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு டூலாம், அதுக்கும் டாட்நெட்டுக்கும் அதுக்கும் சீக்வலுக்கும் அதுக்கும் எந்த மெயின் டெக்னாலஜிஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. ஏனே தெரியல, கர்த்தர் இங்க கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த ஒரு டூலை வச்சு அந்த நண்பர் எத்தனையோ வருடங்கள் அவருக்கு வேலை இருந்துச்சு அதை வச்சு. ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், பாருங்க, நீங்க நினைச்சீங்க அது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு டூல், கடைசியில பார்த்தா அந்த டூல்ல வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லைன்றதுனால அநேக ஆண்டுகள் அதை கொண்டு அடுத்த ஒரு சீசனுக்கு அவர் போகிறது வரைக்கும், அவரே எப்போதும் என்ற போதும் எப்படி பேசுவார்னா, the lord has seasons ன்னு சொல்லுவார். அதனால அவரை குறித்து நான் யோசிக்கும் போது அதே ஒரு எடுத்துக்காட்டோடு தான் யோசிக்கிறேன். அந்த காலத்திற்கு தேவையான இந்த ஜாபோனோடயே எப்போதும் சுத்த போறது இல்லை சிம்சோன். இந்த சமயத்திற்கு இவனுக்கு அது தேவை. அந்த 1000 பிரச்சனையும் தீருகிறது வரைக்கும் இவனுக்கு இந்த பச்சை தாடை எலும்பு வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறமேல்ட்டும் அதையேவா பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருப்பான்? இல்ல. ஹல்லேலூயா. then he would have moved on. சில சமயத்துல சிலர் அதே வச்சுட்டு சுத்துவாங்க. அது இப்ப பச்சையாவே இருக்காது. praise the lord. it is not anymore fresh. ஃப்ரெஷ் ஐடியாஸ் இப்போ ஓல்டு ஆயிருக்கும். ஆனா அந்த ஓல்டு ஐடியாஸ் அண்ட் ஓல்டு அப்ரோச்சஸ் அண்ட் ஓல்டு பிராக்டிசஸ் வச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் அப்படிதான் சிலர். பழைய காலத்துல சில பேர் ஆவிக்குரிய அனுபவங்களை என்னிடத்துல சொல்லுகிற போது எனக்கு எப்படி இருக்கும்னா, இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக இந்த அப்ரோச் ஒரு சூப்பர் அப்ரோச் தான். ஆனா இப்ப இந்த அப்ரோச் ஓல்டு, அவுட்டேட்டட். ஹல்லேலூயா. இந்த அப்ரோச்ல போனா பிசாசை துரத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த அப்ரோச்ல போனா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாதுன்னு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. old spiritual approaches without any new spiritual revelations, without a fresh idea from the Lord. Hallelujah. இப்படி நம்ம காணப்படுகிற போது we will not be able to accomplish. But the Lord is giving a fresh idea, a fresh tool, a fresh weapon, a fresh something for us to grab. Hallelujah. அதை வைத்து ஒரு காலத்திற்கே அதை வைத்து நம்மால ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாச ஜீவியம் என்பது அப்படிப்பட்ட ஜீவியம். நம்ம நினைக்கிறோம், இல்ல எனக்கு அந்த பட்டயம் தான் வேணும், ஏன்னா இது லைஃப்லெஸ்ஸா இருக்கே ஆண்டவரே. கழுதையின் பச்சை தாடை எலும்பு என்று சொல்லுகிற போது it has no life, it is lifeless. How can I grab something that is lifeless? Wouldn't it defile me? Hallelujah. I always want something life with full of life நம்ம நினைக்கிறோம். Hallelujah. Praise the Lord. அப்படி சில பேர் இருப்பாங்க, சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அவங்க எப்படி தெரியுமா? மிஞ்சின ஆவிக்குரியவர்கள் போல. எப்படின்னா அப்படியும் சில பேர் நம்ம, அல்லது நாமளே கூட அப்படி நம்ம மற்றவர்களையும் குறை சொல்லணும். என்னை வைத்தே நான் யோசித்து தான் சிலதெல்லாம் சொல்றேன். ஹல்லேலூயா. சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டா என்ன தெரியுமா ஆயிருவோம்? யாரு கூடயும் பேச மாட்டோம். எந்த ஒரு ஐக்கியமும் யாரும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் லைஃப்லெஸ். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் லைஃப்லெஸ். இவன்ட்ட எனக்கு பழக்கம் தேவையில்லை. காரணம் இவன் லைஃப்லெஸ். எனக்கு ஃபுல் ஆஃப் லைஃப்ல எனக்கு ஏதாவது வேணும். ஹல்லேலூயா. இப்ப நல்ல பெரிய ஆளா இருக்கணும், பெரிய இடமா இருக்கணும், பெரிய காரியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்ம நினைப்போம். ஜீவன் உள்ளதா இருக்கணும். ஜீவனுள்ள நாம தான் ஜீவன் உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறது எல்லாம் எப்போதுமே ஜீவனுள்ளவர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் கழுதையின் தாடை எலும்பை போல ஒரு விழுந்து போன ஒரு எலும்பை கூட காண்பிப்பார். ஹல்லேலூயா. இட் இஸ் லைஃப்லெஸ். ஆனா அதை இவன் பிக் பண்றான். Praise the Lord. Glory to God. Hallelujah. Sometimes it could be a very simple thing. இத சில பேர் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இத பார்த்தா இது ஒரு சிம்பிள் ஒபீடியன்ஸ் போல. ஹல்லேலூயா. சிம்பிள் திங். நம்ம ஒரு சின்ன கூட்டம் தான், ஒரு சாதாரண ஆட்கள் தான். ஹல்லேலூயா. ஆனால் sometimes when we pick the precise thing that the Lord wants to reveal to us, இன்றைக்கும் கூட ஆவியானவர் நம்மிடத்துல கொண்டு வருகிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை நாம் சரியா கையில எடுத்துக்கொண்டால் இவனை போலதான் 1000 பேரை கொன்று போட முடியும். கண்களை மூடி
ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு 1/2 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவா போயிருச்சு. ஒரு சிலரா தான் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான் நானும் அப்படியே தாண்டி போனேன். தயவாய் இன்னும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹல்லேலூயா க்ளோரி நம்மள ஆவியானவர் நடத்தி கொண்டு போவார். அவருடைய வசனத்த நம்ம அப்படியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அப்படியே அல்ல. பரிசுத்த ஆவியானவரே நடத்தி கொண்டு போவார். அதற்கு கொஞ்சம் அவகாசம் நம்ம கொடுக்கும்போது தான் அதற்கு நேராய் நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். அது நம்மளுடைய குறையாய் இருக்கலாம். ஆனாலும் கூட அதை கொஞ்சம் பொறுத்து கொண்டால் இந்த வேளையில டைம் ஆயிருந்தாலும் ஹalleluya கர்த்தருடைய வசனம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹalleluya இந்த தாடை எலும்பு ஜீவன் இல்லாதது தான். ஆனா கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. There is something very precise the Lord always speaks to us. We should be able to grab that one truth, that one teaching, that one doctrine. Rabala riba dunadi andaradhanashya. Glory to God. Hallelujah. பல வேளைகளிலேயும் we miss that one thing or we just add it with so many other things. அந்த ஒரு காரியத்தை விட்டு விடுகிறோம் அல்லது 10ல 11 அதை சேர்த்துக் கொள்ளுகிறோம். இல்ல இல்ல இல்ல. ஆவியானவர் குறித்த காரியத்தோடு கூட நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். I only have one particular thing. That is how the Lord speaks. Hallelujah. Glory to God. I may have led you to it. அதற்கு நேராய் நடத்தி கொண்டு வருவதற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்பித்து கொண்டு வந்திருப்பாரு. லெஃப்ட் ரைட் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. But finally when we reach to that point, there is just that one little thing. There was only one star that led the wise men to Jesus. Hallelujah. If they would have looked up, millions of stars are always there. ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் நிரம்பினதுதான் வானம். They could have easily got distracted, but they focused on that one star. Hallelujah. இன்றைக்கும் கூட கர்த்தருக்குள்ளே நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை கொண்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு டூல், ஒரு வெப்பன் அல்லது ஒரு ஐடியா, ஒரு காரியத்தை கொடுத்து நம்மை அதிலே வைத்தே நம்ம நடத்திக் கொள்வார். We cannot get distracted. We cannot afford to get distracted with so many other things that happen around us. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரையும் அவன் கொன்று போட்டான். Hallelujah. Glory to God. Yes, may the word of the Lord sink deep into us. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. 1000 சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஓ ரீபா துரதி அந்த ராதனஷ்யா. ஓ 1000 விதமான போராட்டங்கள் நிரம்பினதுதான் விசுவாச ஜீவியம். ரீதனா தனதி அந்த ராதனஷ்யா. Glory. சிம்சோன் போல தேவ பலனோடு ஓ கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு thank you Lord. விடுதலை இல்லாதவர்கள் போல அல்ல. We must know that our hands have been released to pick this one thing for the season. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Ribaba rahadu riandaradhanashya. Glory, 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 glory. Yes, it may be 1,000 challenges, but with this one jawbone of a dead donkey, who ravala riba duri andaradhanashya. Glory to God. Hallelujah. Thank you Jesus. சில வேளைகளில நாம நம்மள பெரிய தூதுவர்களை போல நினைச்சுப்போம். நானும் அப்படி சில சமயத்துல நினைச்சுப்பேன். ஆனா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் உணர்த்துவார். இல்ல இல்ல நீ பயன்படுத்தப்படணும்னா ஒரு டெட் டாங்கியினுடைய ஒரு ஜாபோன் போல இருந்தா கூட ஹல்லேலூயா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ஒன்னும் பெரிய ஆள் நீ ஒன்னும் நினைச்சுக்காத. ஹல்லேலூயா. ஒரு கழுதையின் தாடை எலும்பை போலதான். ஓ ராஹாதி அந்துராதினி யஷ்யா. Glory to God. Praise the Lord. Thank you Lord. ஆனால் கர்த்தர் அதை கொண்டே 1000 பேரை வீழ்த்தும்படிக்கு our hands have been released to grab this fresh
ஜாபோன். ஹalleluya. நன்றி பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலத்திற்குரிய பிரத்யேகமான ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 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 ரெவலேஷனோட கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.